பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஒரு வசனத்தை குறித்து தியானிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமேன். ஆண்டவர் நம்ம என்ன பார்த்து சொல்கிறாருன்னா, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கத்தக்கதான வல்லமை ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாராம், கொடுத்துருக்கிறாரா. சத்ருவுக்கு என்ன இருக்குது, ஒரு வல்லமை இருக்குது. சத்ருவானவன் நம்ம பலவீனப்படுத்தவோ இல்லை நம்ம கவலைப்பட வைக்கவோ இல்லை நம்ம வேதனைப்படுத்த வைக்கவோ என்ன செய்ய ஒரு வல்லமை இருக்குது. அப்போ அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், சில வேலைகளை வேதனைப்படுத்துனா, கஷ்டப்படுத்துனா, பலவீனப்படுத்துகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறாரா, சத்துருனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாராம், கொடுத்துருக்கிறாராம். அப்போது நமக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு என்ன செஞ்சுருக்கிறார், அதிகாரம் கொடுத்துக்கிறப்பா. ஆண்டவருடைய பிள்ளைகளாகும்போது நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருப்போம், ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்ட அதே வல்லமை என்ன செய்யும், நமக்குள்ளேயும் இருக்கும். நம்ம என்னென்னா அவருடைய பிள்ளைகள். அப்போது இயேசுவினிடத்தில் என்ன இருக்குது, வல்லமை இருக்குது. சர்ப்பங்களை மிதிக்கக்கூடிய வல்லமை இருக்குது, குணமாக்குகிற வல்லமை இருக்குது, பிசாசுகளை துரத்தக்கூடிய வல்லமை எல்லாம் இயேசுவிடத்தில் என்ன செய்யுது, இருக்குது. அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நம்மக்கிட்ட என்ன இருக்குது, அந்த வல்லமை நம்மக்கிட்டையும் இருக்குது. அதுதான் இங்கே வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். சத்துனுடைய வல்லமை என்ன செய்ய, மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ அது நம்மளை என்ன செய்ய முடியாது, ஒன்று நம்மளை மேற்கொள்ள முடியாது, ஒன்று நம்மளை சத்துருவால் என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. ஏன்னா நமக்கு அதை விட அந்த சத்துருவோட மேலான அதிகாரம், அவனை கீழ்ப்படுத்தக்கூடிய அதிகாரம், அவனை என்ன செய்ய, மட்டங்கடிக்கக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தி என்ன செய்யணும், நம்ம ஜெயம் பெற்றவர்களாக சத்துருவை ஜெயித்து நம்ம இந்த உலகத்தில் என்ன செய்யணும், நம்ம வாழணும். ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நீங்கள் எங்கள் கூட பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே சோத்திர, சத்துருடைய சகல திட்டங்களை நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை அப்பா நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறா. ஒன்றும் எங்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரத்தை ஜெயித்து அவனை ஜெயிக்கத்தக்கதான வல்லமை அதிகாரத்தை அப்பா நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிற. எங்களை தாழ்த்துகிறோம், ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you all.